கிடக்கும் வானத்துல ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா. வறண்டு கிடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு பிறக்குதம்மா. மனசு நிரம்பி சிரிக்குதம்மா. கருப்பு சவப்பு கம்பளம் இருக்குதம்மா. அதற்கு பின்னால் அவருக்கு பின்னால் இன்றைக்கு மாண்புமிகு தளபதி அவர்கள் தினந்தோறும் மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். ஓய்வறியாமல் மக்களை எங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுது உடனே நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற ஒரு முதல்வராக இன்றைக்கு முதல் வரிசையில் இருக்கிற முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அது மட்டுமல்லாமல் அதை நேரடியாக கடந்த காலையில் பார்த்திருப்பீர்கள். நீங்க எடப்பாடியாக இருந்தாலும் அதுக்கு முன்னால் நாங்கள் ஜெயலலிதாக இருந்தாலும் அவர் காணொலி மூலமாகத்தான் திட்டங்களை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திருக்கும். அத்தனை திட்டமும் காணொலி மூலமாக தொடங்கி வைப்பார்கள். ஆனால் மாண்புமிகு தளபதி அவர்கள் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று திட்டங்களை மக்கள் பயன்படும் வகையில் திட்டங்களை அறிவித்த தேர்தல் நேரத்தில் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஒரு முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அவர் வரையில்தான் இன்றைக்கு நாடு சிறப்பான முறையில் மக்கள் எல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற திராவிட மாடல் அடிப்படையிலே இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் யார் என்று சொன்னால் அவர்தான் மாண்புமிகு தளபதி அவர்கள். உலகம் முழுவதும் மாவட்டம் வாரியாக, பகுதி வாரியாக, வட்டம் வாரியாக, கிளைகள் தோறும் ஐயா கலைஞர் திருவுருவ படத்திற்கு தமிழ் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க தமிழின் புகழை மீட்டெடுக்க ஒளிமயமான எதிர்காலம் படைக்க
சம உரிமை சுயமரியாதை நிலைநிறுத்த